11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.11 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் 5 சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 125 ஹோல் பவர் 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 125 நீங்கள் 2 டேபிள் 3 டேபிள் எதில் வரும்னு பார்த்து 2லேருந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ 5 டேபிள் வரும் இல்லையா? அப்போ 5 வந்து 3 டைம்ஸ் போட்டால் 125. ஸோ 5 கியூப் ஹோல் பவர் 2/3. ஸோ இது எப்படின்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு என் இப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ இதெல்லாமே எக்ஸ்பொனன்ஸ் அண்ட் ரேடியல்ஸில் வர்ற ஃபார்முலாஸ் தான், அதாவது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம். ஸோ 5 கியூப் ஹோல் பவர் 2/3 அப்படிங்கிறப்ப 5 கியூப் இன்ட்டு 2/3. ஸோ 3 கேன்சல் ஆகிடுது, உங்களுக்கு 5 ஸ்கொயர் மட்டும் கிடைக்கிது. ஸோ 25 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 16 ஹோல் பவர் -3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து 2 டேபிள் ஃபஸ்ட்டு 2 டேபிள்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ 2 டேபிளில் போட்டால் இது எப்படி போடலாம்? 16 வந்து 2 டைம்ஸ் பார்க்கும்போது 2 8 2 4 அண்ட் தென் 2 2. ஓகே, லாஸ்ட்டாக 1 வர வரைக்கும் போட்டுக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 2 3 4 2 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 பவர் 4 ஹோல் பவர் -3/4ன்னு எழுதலாமா? இப்போது ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் என்னன்னு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா? பவர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதன்படி 2 பவர் 4 இன்ட்டு 3/4 மைனஸ் வந்து இருக்குது. ஸோ மைனஸ் முன்னாடி வருதுன்னே வச்சுக்கோங்க. 4 கேன்சல் ஆகுது. ஸோ 2 பவர் -3ன்னு கிடைக்குது. பவரில் வந்து மைனஸ் வரும்போது அதை வந்து 1/2 பாசிட்டிவில் மாற்றி எழுதலாம். அதாவது ஏ பவர் மைனஸ் எம்னு வச்சுக்கோங்க, 1/a பவர் எம். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் 1/8. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் -1000 ஹோல் பவர் -2/3 -10 ஹோல் பவர் 3 எழுதிக்கலாமா? அதாவது 10 வந்து 3 டைம்ஸ் போட்டால் 1000 வந்துடும் இல்லையா? ஸோ ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 0 இருக்குது, இங்கே மேலே பவரில் 3 போட்டுக்கோங்க. ஸோ ஹோல் பவர் -2/3 இருக்கா? இப்போ இதை வந்து 10 பவர் 3 இன்ட்டு -2/3ன்னு எழுதலாமா? ஆல்ரெடி பார்த்துட்டோமா? ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்னா ஏ பவர் எம்என் இல்லையா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ 3 கேன்சல், உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 10 பவர் -2ன்னு கிடைக்குது. ஸோ நீங்கள் இங்கே இருக்க மைனஸை அடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே பவரில் இருக்கு இல்லையா மைனஸ், அதை முதல்ல கேன்சல் பண்ணணும். ஸோ 1/-10 பவர் 2, அதாவது ஏ பவர் எம் மைனஸ் எம்னு 1/a பவர் எம். ஏ பவர் -mனா 1/a பவர் எம்னு எழுதலாம் இல்லையா? இதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இதை மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? -10 பவர் 2ன்னா இது மீனிங். அப்போது 1/100. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஃபோர்த்து சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3 பவர் -6 ஹோல் பவர் 1/3ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பவரில் மைனஸ் இருக்கிறதால 1/3 பவர் 6ன்னு கொண்டு போய்கிட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே வச்சு இப்போ பாருங்கள் 3 பவர் -6 இன்ட்டு 1/3. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் கேன்சல் ஆகிடுமா? -2. ஸோ 3 பவர் -2ன்னு கிடைக்குதா? இப்போ நீங்கள் 1/3 ஸ்கொயர் இப்படியும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் வந்து 1/9. ஓகே, ஃபிஃப்த்து சப்டிவிஷன் 27 ஹோல் பவர் -2/3/27 ஹோல் பவர் -1/3. ஸோ ரெண்டுத்துலேயுமே பவரில் மைனஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து இதை இங்கே கொண்டு போய் எழுதி இதை இங்கே, அதாவது ஏ பவர் -mனா 1/a பவர் எம் ப்ராப்பர்ட்டிஸ் படி இப்படி எழுதலாமா? ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம், இதை வந்து இங்கே எழுதிக்கலாம், மாற்றி எழுதிடலாம் இல்லையா? இன்வர்ஸாக வந்துடும். அது வந்து எழுதலாம். ஓகே, இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 27 ஹோல் பவர் 1/3 இங்கே வந்துடும். 27 ஹோல் பவர் 2/3 இங்கே எழுதலாம் இல்லையா? அதாவது இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். ப்ராப்பர்ட்டிஸ் படி பார்த்தீங்கன்னா, அதாவது ஏ பவர் மைனஸ்னா 1/ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இது வந்து இங்கே வந்துடுது 1/, இது வந்து இங்கே வந்துடுது. ஓகேவா? 27 ஹோல் பவர் -1/3 மேலே நியூமரேட்டருக்கு எழுதிடலாம். 27 ஹோல் பவர் -2/3
இங்கே டினாமினேட்டரில் எழுதிடலாம் இல்லையா? ப்ராப்பர்ட்டிஸ் படி கரெக்டாக வருமா பார்த்துக்கோங்க. ஸோ 27 நீங்கள் வந்து 3 கியூப்னு எழுதலாமா? 3 டேபிளில் போடும்போது 3 டைம்ஸ் வருமா? ஸோ 3 கியூப் ஹோல் பவர் 1/3. இங்கே 27 3 கியூப் ஹோல் பவர் 2/3. ஸோ அடுத்தது 3 பவர் 3 இன்ட்டு 1/3. இங்கே 3 பவர் 3 இன்ட்டு 2/3 இல்லையா? 3யும் 3யும் கேன்சல், இங்கேயும் 3 கேன்சல். ஸோ 3/3 ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ ஒரு 3 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் 1/3.